Hello friends, welcome to my YouTube channel Fair Trade. இந்த வீடியோவில் ஸ்டாப் லாஸே எல்லாமே எப்படி ட்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ட்ராடேயில் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ட்ரிகர் ஆகிடும். ஆனால் ஓவர் நைட் பொசிஷனில் ஸ்டாப் லாஸ் போட முடியாது. ஸோ நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் நடக்கும்போது லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம், ஸ்டாப் லாஸே இல்லாமல் நம்மளால் எப்படி ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு ஸ்டாக் எடுத்துருக்கேன், ஜூபிலண்ட் ஃபுட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆக்சுவலாக ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பாருங்கள், கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதில் நான் இப்போது ப்ரீவியஸ் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து பழைய டேட்டா நீ டவுன் ட்ரெண்டு தான், அதனால் நீ புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நான் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கால் ஆப்ஷன் வாங்கி வைக்க போகிறேன். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்னு நினச்சி நான் கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறேன்னு நினச்சிக்கலாம். இப்படி நான் வாங்கி வச்சுருந்தா எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தா லாஸ் தான் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த லாஸை கூட மேக்ஸிமம் லாஸில் போகாமல் மினிமம் லாஸ்லேயே கட் பண்ணிட்டு வரலாம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஜூபிலண்ட் ஃபுட்டு ஸ்பாட் ப்ரைஸ் பாருங்கள், 2600 இருக்குது. ஓகேவா, நான் ஆப்ஸ்டா வெப்சைட்டில் பே ஆஃப் சார்ட் பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜூபிலண்ட் ஃபுட் இப்போ நம்ம ட்ரெண்டு ஒரு நிமிஷம். ஜூப்ளின் ஃபுட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்கட்டும். இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் பாருங்கள், இதில் ஸ்பாட் ப்ரைஸு 2600 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சி நான் கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கலாமே. 2600 இப்போது மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னா என்னோடய கால் ஆப்ஷன் என்ன ஆகும், 0 ஆகிடும். ஓகேவா, இந்த 0 ஆனால் எனக்கு மேக்ஸிமம் லாஸ் என்ன ஆகும்னா 11,000 மேக்ஸிமம் லாஸ். நான் வாங்கி வச்ச இந்த ப்ரீமியம் 0 ஆகிடும். 88 ரூபான்றது மார்க்கெட்டு கீழே போக 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 கால் ஆப்ஷன் 0 ஆகிடும். இந்த 0 ஆனால் எனக்கு 11,000 லாஸ் வரும். இந்த 11,000 லாஸை நான் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணணும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க செல்லிங் பண்ணவங்களுக்கு மார்ஜின் மணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸே செல்லிங் பண்ணும்போது மார்ஜின் மணி எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. பாருங்கள் மார்ஜின் மணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள். இதில் 11,000 காட்டுது, ஆனால் ஆக்சுவல் மார்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். 20,000 கொஞ்சம் பெரிய ரேஞ்செலாம் கிடையாது, சின்ன ரேஞ்சு தான் ஒரு லாட்டுக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸே செல்லிங் பண்ணும்போது என்னோடய மேக்ஸிமம் லாஸு 11,000 2,700 கிட்டத்தட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன் என்னோடய மேக்ஸிமம் லாஸை. மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள், 3,600 கிட்டத்தட்ட ரிஸ்க் ரிவர்ஸியோ 1:1 வந்துருச்சு, 1:1.5 வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டு ட்ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு தெரியாமல் நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வரக்கூடாது, மினிமம் லாஸ் தான் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா இந்த மாதிரி புல் கால் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸு வராது, ஸ்டாப் லாஸும் போட தேவையில்லை. மார்க்கெட் எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் இவ்வளோ வரும். இப்போது 2,600 மார்க்கெட் பாருங்கள் 1,400 போனால் கூட, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கம்மியாக போனால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸு 2,600 தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற 2,600 மேக்ஸிமம் 100 பாயிண்ட்டு 1000 பாயிண்ட்டு அதிகமாக போனால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இவ்வளோ தான். இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா,
நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட்டை பார்க்கவே தேவையில்ல, சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை, சிஸ்டமை ஷட் டவுன் மட்டும் போயிட்டே இருக்கலாம். எக்ஸ்பைரி அன்றைக்கி க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஸ்பாட் ப்ரைஸை விட தள்ளி போயிருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இல்லை ஸ்பாட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லாஸில் இருப்பீங்க. அதுவும் மேக்ஸிமம் லாஸ் இவ்வளோ தான். இதுவே நீங்கள் நேக்கட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன், அவுட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் லாஸ் எனக்கு 11,000 ரூபாய். நீங்கள் கேட்கலாம், அன்டிஃபைன்டு ப்ராஃபிட் வருது, மேக்ஸிமம் ப்ராஃபிட் அன்லிமிட்டடாக இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அன்லிமிட்டடான வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ஸ்டாக்கு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ % ஏறும்? 10% ஏறுமா? 10% ஏறுச்சுன்னா கூட நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. ஆனால் நான் சப்போஸ் நான் எடுத்த டைரெக்ஷன்லேருந்து மார்க்கெட் ஆப்போசிட்டாக போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 2,600 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட வெறும் ஒரு 10 பாயிண்ட், வெறும் 3%, வெறும் 3% கம்மியாக போச்சுன்னா கூட நான் மேக்ஸிமம் லாஸுக்கு ஈஸியாக வந்துடுவேன். இதுவே நான் அவுட் த மணி செல்லிங் பண்ணும்பொழுது மார்க்கெட்டு 1000 பாயிண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 50% டவுன் ஆனாலும் சரி, 50% மேலே போனாலும் சரி, என்னோடய மேக்ஸிமம் லாஸ் 2,600 ரூபா தான். இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் டிஃபெண்டு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ புட் ஆப்ஷனை பார்ப்போம். அதாவது நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேணும்னே தெரிஞ்சே உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணால் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும்னு நான் காமிச்சேன். இப்போ நம்ம சேம் டைரெக்ஷனில் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் அட் த மணி வந்து 2,600 ரூபா ஸ்ட்ரைக்கு பையிங் பண்ணிட்டேன். இதில் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு 2,550, இதை வந்து செல்லிங் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் தொடர்ந்து வந்து டவுன் சைட்லேயே போயிட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள் 3,000 வரும், மேக்ஸிமம் லாஸ் 3,000 வரும். 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டாப் லாஸே இல்லாமல் தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் 50% டவுனில் போனாலும் சரி, 50 என்ன மார்க்கெட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸு, 1000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போனாலும் சரி, என்னோடய மேக்ஸிமம் லாஸ் 2,000 ரூபா தான். இந்த ஸ்ட்ராட்டஜியில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.